வன்னியர்களுக்கு 10.5 சதவீதம் இடஒதுக்கீடு நாங்கள் கேட்டு கோரிக்கை வச்சுருக்கோம். அது இன்ன வரைக்கும் நிறைவேறல. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தமிழகமே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு நாங்கள் பெரிய போராட்டம் பண்ணுவோம்னு பாமக நிறுவனர் ராமதாஸ் ஒரு கோரிக்கை வச்சிருக்கார். இதை பற்றி உங்களுடைய தேர்தல் வரப்போதில்ல, இந்த மாதிரி போராட்டங்கள் தான் அந்த கட்சியை கை தூக்கும்னு அவங்க நம்புகிறாங்க. ஏன்னா இவங்க எம்ஜிஆர் காலத்திலேயே போராட்டத்தில் இந்த பாமக வன்னியர் சங்கம் பாமகவாக மாறினதே இந்த போராட்டங்கள்லாம் வச்சு தான். ஆரம்ப காலத்தில் இவங்களுக்கு ஒரு பேர்லாம் இருந்தது அப்போல்லாம். அதை நம்ம இப்போ வேற சொல்ல விரும்பலை. இந்த கட்சிக்குனே பேர்லாம் வச்சுருந்தாங்க. பொதுமக்கள்கிட்டேருந்து பேசுகிற அளவுக்கு நிறைய மரம் வெட்டிலாம் போராட்டம் நடத்தினாங்க. அந்த மாதிரி போராட்டங்கள் தான் அதிகம் இவங்க. இன்னொன்று இப்போது தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் வரப்போகும்பொழுது நம்ம போன தடவை சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி கோரிக்கைகளை வைத்து பண்ணால் தான் வன்னியர் சங்கத்தில் இருக்க வன்னியர்கள் அத்தனையும் தன் பக்கம் இணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பொதுவாக நீங்கள் அந்த வட மாவட்டங்களில் பார்க்க பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சியோட கேண்டிடேட்டும் வன்னியராக தான் இருப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், சிவி சண்முகம் விழுப்புரம் போனீங்கன்னு வச்சுங்களேன், விழுப்புரத்தில் நிற்கிறது சிவி சண்முகம் வன்னியர் தான். எதிர்த்தாப்புல பாமகனாலும் வன்னியர் தான். நீங்கள் யாரை நிப்பாட்டினாலும் அதிமுக நிப்பாட்டினாலும் வன்னியர் தான். பிஜேபி நிப்பாட்டினா வன்னியர் தான் அந்த இடத்துல நிப்பாட்ட முடியும் அப்படிங்கிற அவங்க அந்த பெல்ட் அது. ஆனால் இவங்க என்னன்னா அந்த மொத்த வன்னியர்களும் தன் பக்கம் இருக்கணும் அப்படின்றது இவங்களுடையது. அதுதான் இவங்க வன்னியர் சங்கம் ஆரம்பிச்சதே அதுதானே. வன்னியர் சங்கத்திலேருந்து தானே பாமக உருவாச்சு. அது ஒன்று. தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போது வன்னியர்கள் வாக்கு தனக்குன்னு ஒன்று காமிக்கணும்.